सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरिनारायणि नमोऽस्तुते வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஆன்மீக பலன்கள், அதே மாதிரி ராசி பலன்கள், அதே போன்று பரிகாரங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஒருத்தங்க இந்த வெளிநாடுகளில் கருங்காலி மாலை, இந்த கருங்காலி மாலை வாங்கி 2 மாலை வாங்கினாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல, வீட்டு வாசலில் மாட்டணும்னு தோணிடுது. இந்த வீட்டு வாசலில் மாட்டணும்னு தோணிட்டு அந்த மாலையை வாங்கி வீட்டு வாசலில் மாட்டிட்டாங்க. அவங்க சொன்ன பரிகாரம் நான் அவர்கள் சொன்னதை நான் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். எங்கிட்ட தான் வாங்கினாங்க, வீட்டு வாசலில் மாட்டிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கள் வீட்டில் என்னுடைய நண்பர், அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, எங்கள் வீட்டில் எப்போவுமே ஒவ்வொரு பொருள் காணாமல் போயிட்டே இருக்கும். அவங்க எப்போவுமே வருவாங்க, போயின்னு இருக்கும். நான் இவங்களை நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு 10-12 வருஷமாக அவங்கள தெரியும். பெருசாக இது இல்லை. என்னமோ எனக்கு மனசில் தோணுச்சு, நான் உங்ககிட்ட மாலை வாங்கினேன், 2 மாலை வாங்கினேன், வீட்டு வாசலில் கட்டி விட்டேன். அந்த வாசல்லையே அந்த மாலையை கட்டி விட்டுவிட்டேன். ஒன்று நான் கழுத்தில் போட்டுவிட்டேன். நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கார், என்னமோ தெரில, வந்துட்டு போனதுக்கப்புறம் திருப்பி ஏதோ கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு அவள் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போன உடனே சடனாக நான் உள்ளே போகிறேன். எங்கள் வீட்டில் எதெல்லாம் காணாமல் போன பொருள் இருக்குது பார்த்தல, அதெல்லாம் எடுத்து வச்சு அப்படி உட்காந்து பண்ணின்னு இருந்தார். எனக்கு பார்த்த உடனே பெரிய ஆச்சரியம். கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம் அவன் பழக்கம் இருந்தது. வீட்டுக்குள்ளே காணாமல் போன பொருள்லாம் கடைசியில் இப்படி வச்சுட்டு இருக்கலாம். ஒன்றும் கேட்கல, எதுவுமே பேசல, திரும்பி வந்துட்டேன் சார். எனக்கு சென்டிமெண்ட்டாக எனக்கு காமிச்சு கொடுத்தது உண்மையாகவே பெரிய ஆச்சரியமாக இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க. எஸ், சில நேரங்களில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்கள இது பண்ண விடாது. அதனால் அவங்க ஒரு 2-3 பேர்கிட்ட சொல்லி, அவங்க எனக்கு ஒரு வரும்போது, இந்த அடுத்த தடவை வரும்போது இந்த மாலை ஒரு 4-5 ஜனம் வாங்கிட்டு வாங்க சார், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வேறு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கோயிலில் பிரசன்னம் பார்க்குறதுக்கு போகும்போது அந்த கோயிலில் இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்னு தெரிய வந்தது. அந்த மதில் செவரு கட்டியிருக்கப்படாது, சாமியோட உத்தரவோட, சாமி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும் கட்டியிருக்காங்க. அதையும் பிரசன்னத்தில் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டாங்க. சார், இந்த மதில் செவரு பற்றியெல்லாம் விஷயங்கள் வந்திருக்குன்னா பெரிய பிரசன்னங்கிறது உண்மையாகவே தெய்வ அனுகிரகம் சார்னு சொல்லி கோயிலில் பிரசன்னம் பார்க்க போகும்போது இது ஏற்பட்டது. இந்த மாதிரி 2-3 விஷயம். அடுத்து வெளிநாட்டில் கோயிலில் பிரசன்னம் பார்க்குறதுக்கு இந்த வாட்டி என்னுடைய டைம் ஸ்லாட் ஒத்து வரல. அடுத்த வாட்டிக்கு அதை பிளான் பண்ணி நெக்ஸ்ட் டைம் மாற்றி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துன்னு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்றைய தினத்தில் நாள், நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ், பிரசன்னம் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள www.astromaheshwar.com. சப்போஸ் எனக்கு இதை பற்றி எனக்கு சரியாக அதில் போய் அப்பாயின்மெண்ட் புக் பண்ண தெரியலன்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இதோ. 5/8/2024 திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:36 வரை ஆயில்யம், பின்பு மகம். இன்றைய திதி மாலை 6:36 வரை பிரதமை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 4:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இது திங்கட்கிழமை, சோமவாரம். சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான நாள். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீலமே ஆளெண்ணை கொன்றாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளிந்தாய் போற்றி, ஒவ்வாத சத்தத்து ஒளியை போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்க நால்வேத மானாய் போற்றி, காற்றாக எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றின்னு சிவபெருமான மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணும்போது சற்றென்று அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான விஷயம். ஆடி மாதத்தில் ஆயில்யம் முடிஞ்சு மக நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது. இந்த மக நட்சத்திரம் குபேர வழிபாட்டுக்கு ரொம்பவுமே சிறப்பு உண்டு. அதனால் குபேரரை பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. பொதுவாகவே பிரதமை அன்னைக்கு பெருசாக ஒரு புது விஷயங்கள் எடுத்து பண்ண மாட்டான். ஆனால் பிரதம கழிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம நல்ல காரியங்களை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இந்த மாதத்துக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி வர 7ஆம் தேதி ஆடிப்பூரம் இருக்குது. ஆடிப்பூரத்துக்கு எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அம்பாளுடைய
அவதார தினமாக இந்த தினம் ரொம்ப சிறப்பாக மகோத்சவமாக எல்லா ஊர்கள்லேயும் எல்லா அம்பாள் ஆலயங்கள்லேயும் கொண்டாடப்படுகிறது. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்லையும் வீட்லேயும் நம்ம சிறப்பாக கொண்டாடணும். குறிப்பாக நான் என்னுடைய பிரயாணம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போகிறேன். யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ அந்த இடத்துல சந்திக்கிறேன். இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற சில கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றாருடன் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏதேனும் துணி வாங்குறது, ஏதேனும் பொருட்கள் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். பிறர் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் கட்டுவீங்க. நிச்சயோ செலவாயிடுதுன்னு அப்போ நினைப்பேன். கொஞ்சம் நேரத்தில் பரவாயில்ல, எத்தனையோ செஞ்சுருக்கா, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹெல்ப்பும் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். வீட்டில் ஏதேனும் சில தடைகள், சில பிரச்சனைகள் இருந்தால், சின்ன சின்ன ஜந்துக்கள் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது இந்த எலி பிரச்சனை, இந்த கரப்பாம்பூச்சி பிரச்சனை, இந்த கரையான் பிரச்சனை, இந்த வீட்டில் கிராக் விழுகுது, ஷோ அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு அப்போ கவலைப்படக்கூடியதாக இருக்கும். பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் சண்டை போட்டுருக்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பற்றியும் அப்பப்போ யோசனை வரும். கொஞ்சம் நேரத்தில் அதை மறந்துடுவேல். சொந்த பந்தங்கள் யாராவது ரிலேட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவாட்ட உற்றார் உறவினர் சில உபசரணை பண்ணி அதன் மூலமாக சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசைகள் மனசில் தோணின்னு இருக்கும். சில முக்கியமான நபர்கள் உங்களை சந்திப்பார்கள். அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் இந்த காரியம் நடக்கலைன்னா அதுக்கு திருப்பியும் முயற்சி பண்ணுவேல், அதில் சக்ஸஸ் ஆகும். பார்க்கிங் ஸ்லாட் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்கு, ஹோட்டல் வச்சுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்க, ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். லேண்ட்லார்டாக இருந்துருக்கா, வீடு வாடகைக்கு விட்டுருக்கா, குடோன் வாடகைக்கு விட்டுருக்கவா, வேர் ஹவுஸ் வாடகைக்கு விட்டுருக்கிறவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். கவலைப்பட வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மிதுன ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மற்றவாள்கிட்ட சேர்ந்து புழம்பி சொன்னேன்னா எப்போ பார்த்தாலும் அப்படி தான் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னு அவள் பின்னாடி போய் சொல்லுவா. அதனால் அதை பற்றி பெருசாக கேர் பண்ணாதீங்கோ. அவங்களுக்கு ஒன்று நடந்தது, நமக்கும் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எடுத்து போட்டுக்காதீங்க. இது எப்படி இருந்துட்டு போட்டா அவள் லைஃப் அவங்களுக்கு, நம்ம லைஃப் நமக்கு. இப்படி டேக் இட் ஈஸியாக போயிடுங்க. நல்ல பலன்கள் கூடி வரும். பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்குறது, பழைய பொருட்களை கொடுத்து புது பொருட்கள் வாங்குறது, கூட இருக்கிற வாழ்க்கை ஏதேனும் உடம்பு அடிபட்டது, உடம்பு சரியில்லை, அதாக்கும் இதாக்கும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வீட்டுக்கு வாங்கின பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்திலிருந்து குடும்பத்தில் இருக்கிறவா ஏதேனும் ஒரு காரியத்தை ஹெல்ப் கொடுத்து அவள் சந்தோஷப்பட்டனா அதற்கு கூட நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்லது நடக்கும். சில பேர் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருப்பா. சில பேர் பார்த்துட்டோன்னா ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருப்பா. டிபெண்ட்ஸ் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து மாறக்கூடியதாக இருக்கும். புது புது ப்ராஜெக்ட்லாம் மனசில் ஐடியா தோணும். இந்த ஐடியாவை 4 பேர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னா, ஆகா இவாட்ட கொஞ்சம் நேரம் பேசினா சில விஷயத்தை கறந்துக்கலாம். நிறைய பேர் அப்படி பண்ணுவாள். நீங்கள் வேணால் பார்த்து வேணும்லாம் தெரியும். 10 நாள் ஆஃப் ஆகிடுவா, 15ஆவது நாள் வருவா. அவள் மனசு சங்கடமானனா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் உட்காருவா. நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவேன். அதை வாங்கிட்டு போய் அவள் அதை கடைபிடிப்பா. இந்த மாதிரி தான் சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்கும். அதனால் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். மற்றவாட்ட பேசும்போது, பழகும்போது கவனமாக இருக்கணும். தங்க நகை கடை வச்சுட்டுருக்கோம், செய்து கொடுத்துட்டு இருக்கிறவா, ஹோல்சேல் டீலராக இருந்தால், ரீட்டைல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வாய்ப்புகள் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். இரவு நேர பிரயாணம், நதி, குள, கரைகளுக்கு போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் பொறுப்பு ஏற்றுக்கப்படாது, ஏற்றுட்டோம். சொல்லியிருக்கப்படாது, சொல்லிவிட்டோம். நடந்திருக்கப்படாது, நடந்து கொடுத்தோம். இப்படி முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி அப்போது மனசங்கடம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோங்கிற மாதிரி சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. தேவையில்லாத பிரயாணம் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் அப்பப்போ மனசில் இருந்து கொண்டு இருக்கும். பல பேர் சொல்லும்போது இது அப்போவே முடிவு பண்ணியிருக்கணும். தப்பு 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 தப்புன்னு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவர் அல்லது உற்றாரோட வெல்விஷர் சொல்லும்போது தான் யோசனைகள் வரும். ஆனாலும் பரவாயில்ல, பொறுப்பு ஏற்றுன்னு பண்ணித்தான் ஆகணும்னு
சில முயற்சிகள் எடுத்து பண்ணுவேன், லாபமோ நஷ்டமோன்னு சொல்லிட்டு அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளியூர் அல்லது தூர பிரயாணம் செல்லும் பொழுது அதுக்குண்டான ஏற்பாடுகளில் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குழந்தைகள் வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஏதேனும் உதவிகள் கேட்டால் அதுக்கு எடுத்து செய்யக்கூடிய தினமாக அற்புதமான தினமாக இருக்கும். புது கம்பெனி ஓப்பன் பண்ணுறது, பேக்கரி ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஏதேனும் ஒரு காரியங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு உங்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். இத்தனை நாள் லாபம் இருந்தது, இப்போ விரயம் இருந்தால் தப்பு கிடையாது. விரயம் பின்னாடி லாபமாக மாறும், கவலைப்பட வேண்டாம். சில காரியம் நடக்கிற நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். பத்திரம் பத்திரம்னு சொல்லுவாள். சில லைசன்ஸ் பத்திரமா வச்சுக்கணும், பர்ஸ் பத்திரமா வச்சுக்கணும், செல்ஃபோன் பத்திரமா வச்சுக்கணும், சார்ஜர் பத்திரமா வச்சுக்கணும். போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தொலைஞ்சதுக்கப்புறம் அச்சச்சோ விட்டுவிட்டனேன்னு யோசிக்கப்படாது. ஒரே பொருள் 2 தடவை வாங்கி ஐயோ காசு விரயமாக எடுத்தேன்னு சிந்திப்பேன். சில நேரம் இருக்கட்டும், ஏன்னா அது போயிடுத்துனது உதவும் இல்லையா, அந்த மாதிரி சில யோசனைகள்லாம். ஸோ இந்த மாதிரி மன சங்கடங்கள் இருந்த விஷயங்களை அப்படியே நீங்களே மாற்றிப்பேன். நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மருத்துவர் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களே, லாபங்கள் கூடி வரும். நல்லவர்களை சந்திப்பேன். உற்றார் உறவினர் உதவி செய்வார். திருமண காரியம் கைகூடும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரேசிங் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி 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 கூடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் கிண்டல் கேலி பண்ணால் ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியாக மனசில் இருக்கும், வைராக்கியமாக மனசில் இருக்கும். ஜெயிச்சிருவேன், கவலைப்பட வேண்டாம், நல்லது நடக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் துளாராசி நேயர்களே. விருச்சிகராசி என்பர்களே, சொந்த பந்தங்களை சந்திக்கிறது. அதே சமயத்தில் இத்தனை நாள் பாப்பா 4-5 நாளாக ஏன் கேட்குற யூ நித்தியகண்ட பூர்ணாயுசமாக இருந்து இப்போ தான் தப்பிச்சேன் சார், மனசு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லது நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் யாருக்காவது சொல்லும்போது நமக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில நேரங்களில் ஏதேனும் ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லைன்னா யூடியூப்லேயோ இல்லைன்னா ஷார்ட்ஸ்லேயோ பார்க்கும்போது நமக்கு என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் ஏற்படும். பணவரவுகள் கூடி வரும். புதிய தொழில் கைகுடிக்கக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து உண்டு. ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள், உற்றார் உறவினர், தாயார், தந்தை, குழந்தைகள் வாழ்க்கை எதுவும் வாங்கி கொடுப்பேன். மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் போது சந்தோஷப்படுவேன். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கும். புதிய இடங்கள் போயிட்டு வரதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். விருச்சிகராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு கவனம் கவனம் கவனம். குறிப்பாக மூலம் பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு தேவை. இருப்பினும் ராசிக்கு ரீதியாக கொஞ்சம் கவனமாக ஒவ்வொரு காரியத்தை ஹேண்டில் பண்ணிக்கணும். நட்சத்திர ரீதியாகவும் சரி ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் உங்களுக்கு நல்ல உதவிகள் செய்வாங்க. அவர்கள் நம்ம இன்னொருத்தவங்க சொன்னாங்க சொல்லி அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது. இதில் மட்டும் யோசித்து பண்ணிக்கணும். பழைய விஷயத்தையே பேசின்னு இருக்கக்கூடாது. யாராவது அப்படி டாபிக் எடுத்தோன்னா கொஞ்சம் வேலை இருக்குன்னு அந்த பக்கத்து நகர்ந்து போகிறது நல்லது. சில நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கிற இடத்த விட்டு கொடுத்துடாதீங்க. கடைசியில் அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிடுது. அந்த வீட்டில் இருக்கும்போது சூப்பராக இருந்தது தெரியுமா, பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமை பேசிகிட்டு இருப்போம். இதில் மட்டும் கவனம் என்பது தேவை. நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களே, என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் பிரகாரம் நீ நட்சத்திர ரீதியாக இல்லை, நான் ராசி ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணத்தை வேண்டாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா ஒரு வாரம் கழிச்சே பண்ணிக்கோங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவுகள் உண்டு. யாராவது எதாவது சொன்னாலும் அப்படியே அப்பட்டமாக நம்பிடாதீங்க. 1 ரூபாய்க்கு 100, 100 ரூபாய்க்கு 1000, 100 ரூபாய்க்கு லட்சம் நம்பாதீங்க, காசு போயிடும் ஷேர் மார்க்கெட்டில். அதே சமயத்தில் பணம் போட்டுருக்கிறவா கொஞ்சம் கவனமாக அகலக்கால் வைக்காமல் எப்பவுமே எமோஷனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் அறிவார்ந்து யோசிச்சு பாருங்கள், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, தெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பிறர் வண்டியை வாகனம் வாங்காதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினத்தில் நல்ல நாள். ஆரோக்கியம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சாதிப்பேன். நல்ல நபர்களை கூட சேர்த்துட்டு ஒரு சில விஷயங்கள் எடுத்து முயற்சி பண்ணுவேன். பதவி பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரக்கூடியதாக இருக்கும்.
ஊதுபத்தி சம்மந்தமாக பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, பூஜை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, மூலிகை சாமானை விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயிலுக்கு முன்னாடி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, பூக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சொந்த பந்தங்கள் கூட சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸில் நம்மளுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் இன்றைய தினத்தில். மீனராசி நேயர்களே, நல்ல காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர் தெரிந்தவர்கள் இவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதிய இடத்துக்கு போகும்போது புதிய விஷயங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அதிசயமாக பார்ப்பீங்க. இப்படியெல்லாம் இருந்துருக்கா, ஓஹோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற நேரங்களில் இருக்கும். அப்பப்போ செலவாகுதுங்கிற கவலை இருக்கும், அப்பப்போ வருமானம் ஈட்டிடுவோங்கிற நம்பிக்கை இருக்கும். ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சரி, காலம் கடந்து போட்டு எல்லாமே சூழ்நிலை மாறுங்கிற ஒரு எண்ணம். புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மன திருப்தி கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். அனுகூல்யத்தை தரக்கூடிய நல்ல நண்பர்கள் உதவிகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். இங்கே ஒன்று புதுசாக இந்த ஆரம்பிக்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் புதிய இடத்துக்கு போகும்போது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி என்பர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் குபேர சம்பத்து கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வீட்டில் வந்து இந்த கெட்ட துர்சக்தியெல்லாம் போடணும் சார், நல்ல சக்தி கூடி வரணும், ஏதாவது ஒரு 4-5 விஷயம் எனக்கு உதவிகரமாக சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு விஷயம் வீட்டில் வந்து ஒரு புண்ணியாவதனம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோயிலில் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை வீடு முழுக்க தெரிச்சு விட்டுக்கோங்க. லக்ஷ்மி தீபம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரியில் மஞ்சளை தடவி நெய் புட்டு வீட்டில் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. பைரவ தீபம் சொல்லியிருக்கேன், திரியில் சிகப்பு போட்டு நல்லெண்ணெய் போட்டு வீட்டில் ஏற்றுறது ரொம்பவுமே விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வீட்டு வாசலில் யானைக்கண் படம், பைரவர் படம் நம்மக்கிட்ட வாங்கி முன்னாடி வாங்கிக்கோங்க. எருக்களம் பிள்ளையாரை வீட்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். அதே மாதிரி சாம்பிராணி போட்டு குங்குலியம் போட்டு வீடு ஃபுல்லாக காமிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நமக்கு திருஷ்டிகள்லாம் போயிடும். வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கிறது நல்ல பலன்கள். வீட்டில் பால் பொங்கும் பொழுது மகாலட்சுமியும், காலையில் வாசல் திறக்கும்போது வரலட்சுமியும் வேண்டிக்கிறது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் அரிசி பொடி மாவில் கோலம் போடுறது ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அமாவாசை எல்லாம் பார்த்துட்டு இந்த மேலே மாவில் மாற்றுறது சிறப்பு. மாதத்துக்கு 2 முறையாவது 2 வெள்ளிக்கிழமையாவது வாழை இலையில் சாப்பிடுங்கோ. அது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சில பலன்களை நீங்கள் மாற்றிட்டேன்னா ஐஸ்வர்யம் வீடு தேடி வரும். நல்ல மாற்றங்கள் ஏற்படி கொடுக்கும். மாதத்துக்கு 2 முறை மருதாணி வச்சுக்கிறது நல்லது. வீட்டில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை நாள் வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள், குத்துவிளக்கு வீட்டில் ஏற்றுறது நல்லது. நெய் தீபம் ஏற்றுறது நல்லது. சாதத்தில் சக்கரை பண்ணி அல்லைன்னா சக்கரை பொங்கல் நைவேத்தியம், கேசரி, பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறது வீட்டில் ரொம்ப விசேஷம். மல்லிப்பூ உதிரிப்பூ வாங்கிட்டு வந்து வீட்டில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வாசனை புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. வாலெட்டில் ஏலக்காய், பச்சை கற்பூரம், காசு சாமிகிட்ட வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வீட்டில் டெய்லி காலையில் கிளம்பும்போது நெத்திக்கு இட்டுண்டு கிளம்புறது நல்லது. வீட்டு வாசல்லேருந்து கிளம்பும்போது ராம 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 நாமத்தையும், வீட்டுக்குள்ளே வரும்போது ராம 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 நாமத்தையும் 10 தடவை சொல்லிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும். வாரத்தில் ஒரு முறை குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் திருஷ்டி உடைச்சி போடுங்க. வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்தால் திருஷ்டி சுற்றி போடுங்க. ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களாக இருந்ததுன்னா காலில் கட்டை விரல்லையும் கையில் கட்டை விரல்லையும் கொஞ்சமாக மை வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் பூர்வத்தில் தடவிக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அதே சமயத்தில் கோயில் பிரசாதங்களை வீட்டில் நம்ம வந்து விபூதி கொண்டு வந்தோம்னா அந்த நம்ம விபூதியில் கொட்டிட்டு குங்குமத்தை கொண்டு நம்ம குங்குமத்தை கொண்டு வந்து நம்ம இதில் வச்சு நெத்தியில் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. சாமி ரூமில் யாரையும் விடப்படாது. அதே மாதிரி வீட்டில் வந்து எந்த விசேஷங்களையும் விட்டு கொடுத்துட வேண்டாம். வருஷத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை சுமங்கலிகளை வீட்டில் கூப்பிட்டு அவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுத்து அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்ல பலன்கள். வருஷத்துக்கு 2 முறை தம்பதி பூஜை பண்ணுறது, வருஷத்துக்கு 2 முறை கன்னியா பூஜையும் வடுவு பூஜையும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல தொழில் விஷயங்களாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒருக்கா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் பண்ணிக்கோங்க. பெரிய தடங்கள் இருந்தால் சுதர்ஷன ஹோமம் பண்ணிக்கோங்க. வாரம் 15 நாளைக்கு ஒரு முறை அல்லது வாரம் பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்ல பலன்களை கொடுக்கும். கோயிலில் வருஷத்துக்கு 2 தடவை திருக்கல்யாணம் நடக்கிறத கலந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப சிறப்பு. இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் கடைபிடிச்சிருந்தா வீட்லேயும் நம்மளுடைய தொழிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷி. நன்றி, நமஸ்காரங்கள்.